தமிழ் திரையுலகினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது நடிகர் மனோஜின் மரண செய்தி. அவர் கடைசியாக பேசிய சில வலிமிகு வார்த்தைகள்தான் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நடிகரும் இயக்குனருமான மனோஜ் நேற்று மாலை மாரடைப்பால் காலமானார். இவரது மரண செய்திதான் தமிழ் திரையுலகினரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உயிரிழந்த மனோஜின் உடலுக்கு தமிழ் திரை பிரபலங்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில்தான் மனோஜ் நடிப்பில் வெளியான வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் இடம்பெற்ற எங்கே அந்த வெண்ணிலா பாடல் ரசிகர்கள் மனதில் இன்று வரை நீங்கா இடத்தை பிடித்துள்ளது. இந்த பாடல் வரிகளை வைத்து நடிகர் மனோஜுக்கு அவரது ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நடிகர் மனோஜ் தாஜ்மஹால் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானாலும் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை தமிழ் திரையுலகில் பதிக்க முடியவில்லை. வாழ்வில் வெற்றி தோல்வி குறித்து சமீபத்தில் அவர் மனம் திறந்து பேசிய வார்த்தைகள்தான் இன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. பிரபல இயக்குனரின் மகனாக இருந்து கொண்டு வெற்றி பெறவில்லை என்றும் நடிப்பு வரவில்லை என பலரும் கமெண்ட் அடித்து விட்டு சென்று விடுவார்கள். என் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் அதனுடைய வலிகள் தெரியும். இழந்தவனுக்கு மட்டும்தான் இழப்பின் வலி தெரியும். ஆரம்பத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் வலியாகத்தான் இருந்தது. பிறகு தூக்கி போடு, உனக்குன்னு இருந்தால் வந்து சேரும் என நினைத்து கொண்டு விமர்சனங்களை எல்லாம் போக போக ஈஸியாக எடுத்துக்கொண்டேன் என பேசியுள்ளார். அது மட்டுமின்றி நடிகர் அஜித் குறித்தும் மனம் திறந்து பேசியுள்ளார். தாஜ்மஹால் படப்பிடிப்பின் போது திருப்பாச்சி அருவாள பாட்டு முடிந்ததும் அதை அஜித் சாரிடம் போட்டு காட்டினேன். பாடலை பார்த்துவிட்டு நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம், உனக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைத்துள்ளது, நீ கலக்கு என கிண்டலாகவும் ஜாலியாகவும் பேசினார். அஜித் பேசியதை யாரும் சர்ச்சையாக்க வேண்டாம், என் மீது அவருக்கு தனி பாசம் இருக்கிறது என நடிகர் மனோஜ் பேசியுள்ளார். அவர் பேசிய வீடியோ காட்சிகள்தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.